காய்ஸ். ஸோ ஆதி குணசேகரன் வீட்டுக்கு வந்து ஜோசியர் சொன்ன உண்மையால பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டாரு. ஸோ இது எல்லாமே ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்ல இருக்கிற யாருமே நம்ம கதிருக்கு வந்து புரிய வைக்கல. ஆனா ஜனனி அதுக்கப்புறம் எடுக்க போற அந்த முடிவால நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, ஆடி போய் நிக்க போறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அம் அந்த பாரு, அதுக்கப்புறம் அந்த கிளப்பு அது எல்லாமே வந்து திறப்பு விழா அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் வந்து இந்த ராவணன் ஒண்ணு ஒண்ணா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வீட்டுக்குள்ள வந்து அவங்க குடும்ப ஜோசியர் ஒருத்தர் வந்து வராரு. ஸோ ஆதிகுணசேகரன் அவரை வர வச்சிருப்பாருங்க போல இருக்கு. ஸோ எதுக்காக சார் இப்போ வர வச்சிருக்கீங்க? இந்த திறப்பு விழாவுக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நீங்க தான் அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்களே, இது வேற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ராவணன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் சரியா படல சார். ஜோசியம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏன் இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தம்பி உங்க நம்பிக்கை அப்படிங்கிறது வேற. உங்க நம்பிக்கை வேற, எங்க நம்பிக்கை வேற அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து ஜாதகத்த வந்து வீட்ல இந்த மாரி பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இத நீங்க கொஞ்சம் பாருங்க. என்னன்னு பார்த்து சொல்லுங்க. எதனால இப்படி நடக்குது? என்ன ஏது? அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜனனியோட குழந்தைய பத்தி சொல்ல வராரு. இந்த வீட்ல வந்து ஒரு குழந்தை வந்து உருவாகியிருக்கு இல்லையா? அந்த குழந்தை மட்டும் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க அத்தன பேருக்குமே வந்து பெரிய ஆபத்து இருக்கு. ஸோ நிச்சயமா உங்க யாராலயுமே அதெல்லாம் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து ஆதிகுலசேகரன், கதிர், ஞானம் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. "என்ன சொல்றீங்க சாமி? நீங்க சொல்றது உண்மையா?" அப்படிங்கிற மாரி குணசேகரன் கேட்கும்போது, "ஆமாங்கய்யா, நான் சொல்றது உண்மதான். கண்டிப்பா சொல்றேன். அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அத நீங்க தான் வந்து பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ கதிருக்கு உடனே வந்து கோவம் வந்துருது. இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? ஒழுங்கு மரியாதையா எதையாவது பண்ணி அந்த குழந்தைய வந்து இது பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னோனே, இத கேட்டோனே சக்திக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துருது. ஸோ கோவம் வந்துட்டு கதிர போயிட்டு வந்து அடிக்க போறாரு சக்தி. "என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? எல்லாம் மனுஷனா என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். "ஏய் நான் என்ன அப்படி வந்து தப்பா சொல்லிட்டேன்? இருக்கிறது தானே சொன்னேன். என்ன எல்லாரையுமே கொன்னுட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு உங்களுக்கு என்னடா அப்படி அவசியம் இருக்கு? இது இல்லன்னா இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே?" அப்படிங்கிற மாரி நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால சக்திக்கு வந்து பயங்கரமா வந்து கோவம் வருது. ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு இருந்துரு. இல்லன்னா பேசின வாயே இருக்காது. அடிச்சு உடைச்சிருவேன்டா அப்படிங்கிற மாரி வந்து சக்தி ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் வந்து, "ஏப்பா கதிரு கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்காக இப்போ நீ இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஜோசியரும் பார்த்தீங்கன்னா, "ஐயா நான் இருக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே வந்து கேட்குறாங்க, "இதுக்கு ஏதாவது வந்து பரிகாரம் ஏதாவது இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அதெல்லாம் வந்து எதுவுமே போடலம்மா. பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மன நிம்மதிக்கு தான். ஆனா என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்து தானம்மா ஆகும். நம்மளால அத மாத்தவே முடியாது. நான் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் வரேங்கய்யா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஜோசியர் வந்து போயிடுறாரு. ஸோ போனோனே கதிர் வந்து சொல்றாரு, "பாத்தீங்களா அண்ணி அந்த ஜோசியரே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு ஆம்பளைங்க என்ன ஆனாலும் பரவால்ல. நாங்க செத்தா கூட பரவால்ல. அப்படிப்பட்ட ஒரு புள்ளைய பெத்தெடுக்கணும்னு இவளுக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிய பார்த்து வந்து கேள்வி கேட்கிறாரு கதிரு. அது மட்டும் கிடையாது. எங்க அண்ணனையும், எங்களையும் கொன்னுட்டு இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து பெத்துக்கணுமா? அப்படி பெத்துக்கிறதுக்கு அந்த குழந்தைய சாவடிச்சிடலாம்லடி. ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைய வந்து கலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம நம்ம கதிர் வந்து பேசும்போது, சக்தி வந்து கோவப்பட்டு நம்ம கதிருக்கு வந்து கன்னத்திலே பலார்ன்னு ஒரு அறை வந்து விட்டுர்றாரு. இதனால 2 பேருக்குமே அடிதடி சண்டை வந்து பயங்கரமா வருது. அதுக்கப்புறம் நம்ம ஞானம் தான் எந்திரிச்சு வந்து 2 பேரையுமே பிரிச்சு விட்டுட்டு விசாலாட்சி வந்து கத்துறாங்க. "போதும் நிறுத்துங்கடா நீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை இப்பதான் வந்து உருவாகியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து அழிச்சிருங்க, கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நீ எல்லாம் மிருகத்துக்கு தான்டா சமம். உன் கூடலாம் உன் பொண்டாட்டி வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு இருக்கால்ல, அவள சொல்லணும்டா. ச்சே! நீங்கலாம் என்னடா மனுசங்க? உன் குழந்தைய இந்த மாரி வந்து கொல்லுன்னு சொன்னா நீ கொன்றுவியாடா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, எதுவுமே சொல்லாம வந்து அப்படியே கதிர் வந்து அமைதியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ராவணன் வந்து சொல்றாரு, "அம்மா, அம்மா நீங்க எதுவுமே வந்து நெனச்சுக்காதீங்க. அவங்க ஏதோ டென்ஷன்ல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசாம இருங்கம்மா." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, ராவணனையே மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராவணன் உடனே கதிர்கிட்ட, "கதிர் சார் எதுக்காக இப்ப நீங்க இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது சார். இவங்க சொல்றதெல்லாம் நீங்க உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த மாரிலாம் எதுவுமே வந்து நடக்காது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது உடனே நம்ம கதிர் சொல்றாரு, "இங்க பாருங்க சார், அவங்க சொல்றது எல்லாமே வந்து நடந்திருக்கு.
இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே அவங்க கிட்ட தான் பார்த்துருக்கோம். அது எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படி அந்த குழந்தைய வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? ஏன் இந்த குழந்தை இல்லைன்னா என்ன இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியாதா இவங்களால? அப்படி என்ன இவங்களுக்கு வந்து வரட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் கதிரு, நீ ஒழுங்கு மரியாதையா வாய மூடிரு. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா. அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பண்ணிருவ? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு கதிர் வந்து போறாரு. சார் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படியெல்லாம் பேசி நீங்க எதுக்காக பிரச்சனைய வந்து மேல மேல நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு இப்போதைக்கு தேவை நம்மளுடைய திறப்பு விழா மட்டும்தான். இன்னும் 3 நாள்ல திறப்பு விழாவ வச்சுட்டு, நீங்க இப்படிலாம் வந்து சண்டை போடுறது வந்து சரியே இல்ல சார். இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம அவங்க பிரச்சனையிலலாம் போயிட்டு தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது அவங்க விஷயம் அவங்க பார்த்துப்பாங்க சார். நமக்கு எதுவுமே வந்து ஆகாது. நீங்க அத பத்திலாம் நெனச்சு எதையுமே வந்து மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விசாலாட்சி சொல்லிடுறாங்க, "இங்க பாருங்க, இதுக்கு மேல என் புள்ளைகிட்டயும், என் மருமககிட்டயும் நீங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான். நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்க எல்லாரையுமே வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன்டா." அப்படிங்கிற மாரி பயங்கரமா வந்து கோவப்பட்டு பேசிட்டு, 2 பேரையுமே கூட்டிட்டு நீங்க உள்ள போங்க. இதுக்கப்புறமெல்லாம் இந்த மனுஷ ஜென்மத்துக்கிட்ட பேசவே முடியாது. இதெல்லாம் சரியான மிருக ஜென்மம். இதெல்லாம் பெத்ததுக்கு நான் பெத்துக்காமயே இருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிடுறாங்க. போ போ உள்ள கூட்டிட்டு போ. நல்லா உள்ள கூட்டிட்டு போ. இப்படியே கூட்டிட்டு போயிட்டே இரு. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் வந்து கேப்பார் இல்லாம ரோட்ல கிடப்பா. அப்ப தெரியும் எங்கள பத்தி உனக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, என்னண்ணே இது இதுவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ச்சே! அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஏப்பா கதிரு விடு, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக இப்படி அவசரப்பட்டு நீ வந்து இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம குணசேகரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஈஸ்வரி எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. என்னக்கா இது? என்னென்னமோ வந்து நடக்குது இந்த வீட்ல. இப்படி கேவலமா வந்து ஒரு குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுலாம் ஒரு மனுஷன் தானே. அந்த ஆளும் புள்ளைய பெத்தாருல்ல. அந்த ஆளோட புள்ளைய இப்படி கலைக்க சொல்லியிருந்தா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்க்கா இப்படியெல்லாம் இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரேணுகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ விடு விடு, இதெல்லாம் விடு. இதெல்லாம் எதுக்கு நீ இப்போ வந்து பெருசா நினச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்மலாம் இருக்கும்போது நம்மள மீறி அவங்க அதெல்லாம் பண்ணிருவாங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து ஆறுதலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ராவணன் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க சார், இப்போ நம்ம இத நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த மாரிலாம் எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க சார். நம்ம திறப்பு விழாவுக்கான வேலைய வேக வேகமா பார்ப்போம். வாங்க நம்ம வெளியில கிளம்பலாம். வாங்க சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கதிர், ஞானம், அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன், கரிகாலன் எல்லாருமே 4 பேருமே கிளம்பி வந்து வெளியில போயிடுறாங்க. வெளியில போனதுக்கப்புறம் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, அங்க நடந்த விஷயங்களை நினைச்சு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ ஜனனியையும் வந்து நினைச்சு பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ வந்து அவங்க குழந்தைய பெத்துக்கலாம். அவ குழந்தைக்காக டைம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிற நேரத்துல, இவங்க இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே! இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? ஜனனி ரொம்பவே பாவம் அப்படிங்கிற மாரிலாம் நினைக்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தைய அவ நல்லபடியா பெத்துக்கணும். அதுக்கு எந்த வகையில முயற்சி பண்ணணுமோ, அத நாங்க வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து முடிவெடுக்கிறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல முடிவு தான். இது வந்து ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னா ஓகேவா இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விசாலாட்சி ரொம்பவே கோவப்படுறாங்க. ச்சே! மனுஷ ஜென்மம் அவெல்லாம் புள்ளையா பிறந்ததுக்கு பெத்துக்காமலே இருந்திருக்கலாம். இவ்ளோ கேவலமா இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனனியுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு அவங்க அப்பவே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த முடிவு தான் எடுக்க போறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.